இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் உள்ள போலீஸுங்களாம் ஈஸியாக தீவிரவாதிகளாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 5 பேர் லைனில் நிற்காங்க. இவங்களில் யாரை பார்த்தா உங்களுக்கு தீவிரவாதியாக தெரியுது? தீவிரவாதினவா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி மானிட்டரில் ஒரு பொம்பளை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 பசங்க கிடையாது, இதுக்கு அந்த 2 பொண்ணுங்களை ஏதோ ஒன்று தான். அந்த பொண்ணுங்க தான் நீங்கள் தான் எப்பயுமே சம்மந்தமே இல்லாமல் தான் ஆன்சர் இப்போ பண்ணுங்க. சம்மந்தமே இப்போ பாருங்க, நான் சொல்ல வரேன். சரி சரி அந்த மாதிரி பொண்ணுங்களே நம்பக்கூடாது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா லாஸ்ட் இருக்காமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, அப்போ அந்த அம்மாவா இருக்காது. எனக்கு என்னமோ இந்த அம்மாவா இருக்கும் நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி இருக்காது. இப்போ நடுவில் ஒருத்தன் கோட் சூட் போட்டு நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுல தான் என்ன தெரியுது, அங்கே பாருங்க முகத்தை 2 இதுக்கும் பாருங்க அப்படி இல்லை, மொட்டையை போட்டாங்க. மொட்டையை போட்டு இவன் பொண்ணு அப்படிங்கிறத மறைச்சிருக்காங்க, கையை வச்சு மறைச்சிட்டான் பாருங்க. நினைச்சா பொண்ணு நீங்களே சொல்லுங்க, அவன் இவங்க. சரி அவள் ஓகேவா, மாற்றி சொல்லிட்டேன். அவ மறைச்சிருக்கா, உங்களுக்கு அந்த இது தெரியுதா? அது இல்லைங்க, அவர் பார்த்தோன்னே முகத்தை பார்த்தோன்னே என்ன தோணுது? என்ன தோணுது? மகாத்மா காந்திஜி. சரிங்களா? ஆமா என் கருத்துப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு போட்டிருக்க இந்த போட்டோல இருக்க டிஷர்ட் வந்து கோடு கூட இருக்குது, அதே டிஷர்ட் அந்த பொண்ணு போட்டிருக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிறகு இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்க. பொண்ணை நம்பாதேங்கிறது கரெக்டு தான், ஆனா இதுலயும் அதே விஷயம் தாங்க. பொண்ணை நம்ப கூடாது, அந்த பிள்ளையா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க பாப்போம், பாத்துருவோம் யாருன்னு பாத்துருவோம். நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான். பொண்ணை நம்பவே கூடாதுங்க. இது தெரியாம அந்த கோட் சூட் போட்டாங்க, நல்ல மனுஷன் சந்தேகப்பட்டேன்.